ஏப்ரல் 19, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு புதிய ஜீவனை அளித்து உங்கள் வாழ்க்கையை புதுப்பிப்பார். May the Lord give you new life and renew your life. 2 கொரிந்தியர் 5:17. 2 Corinthians chapter 5 verse 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு தொடக்கத்தை அளிக்கிறார். கடந்த காலத்தின் தோல்விகள் மற்றும் துக்கங்கள் இனி உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர் உங்களை புதுப்பித்து புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் அளிப்பார். நீங்கள் அவரில் இருந்தால் எல்லாம் புதிதாகும். புதிய வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும். If anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. My dear brothers and sisters, the Lord is giving you a new beginning in your life. The failures and sorrows of the past cannot control you anymore. He will renew you and give you new hope and new life. If you are in Him, everything becomes new. New opportunities and blessings will open in your life. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் ஜெபத்தோடு சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்களை புதியவர்களாக மாற்றி எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும். கடந்த காலத்தை மறந்து புதிய தொடக்கத்தை எங்களுக்கு அருளும். புதிய நம்பிக்கையாலும் ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்பும். உம்மில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.